கனிமொழியே என்னை கொண்டு போகிறா கடவிழியா என்னை தின்று போகிறே. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்தினரும் கேட்கிறது உங்க கனவு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. பிடிச்ச ஹீரோ யாரு? தமிழ் ஹீரோ விஜய், சூர்யா, யூகி பாபு, விஜய் சேதுபதி. நீங்கள் பார்த்த முதல் தமிழ் திரைப்படம் இது? வேலாயுதம் விஜய். பிறகு போக்கிரி, அந்த பாகுபாலி, ரோபோட் 2.0, மகாராஜா, ஜெய்பீம். முதல் தமிழ் திரைப்படம் காக்கா முட்டை. ஸோ இந்திரா இலக்கியா என்று தெரியுமானால் உங்களுடைய சைனீஸ் டைமை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? சுன் சிங் 2 எழுத்துக்கள். சுன் என்பது என்னோட குடும்ப பெயர். சிங் என்றால் கிளியர், தெளிவாக. உங்களுடைய பெயர்? 李天宇。 லீ கியாங் யூ. வானத்தில் இந்த மழை பெய்யும் போது. ஓ, தோசை அம்மா தோசை அம்மா சுட்டா தோசை கடைசி மாவும் தினன மாவும் அம்மா சுட்டா தோசை. நீங்க ஏன் தமிழ் கத்துக்கணும்னு நினைச்சீங்க? நன்றி மார்பது நன்று நன்றல்லது அன்றே மார்பது நன்று. தமிழ் ருசியான தமிழ் உணவுகள் என்னை ஈர்த்துள்ளது. தோசை, ரவை தோசை, நெய் தோசை, சேமியா, ஊதப்பம், பிரியாணி. இலக்கியாவை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து இந்திராவும் நினைஞ்சிருக்காங்க. 2 பேத்துக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க இந்திரா? நன்றாக இருக்கிறேன். நன்றாக இருக்கிறேன். ஸோ கம்மிங் டு இந்திரா, நீங்க ஏன் தமிழ் கத்துக்கணும்னு நினைச்சீங்க? சீனாவில் ஒரு எக்ஸாம் இந்த பல்கலைக்கழகத்துக்கு நான் ஒரு தேர்வு செய்ய வேண்டும். இந்த பல்கலைக்கழகத்தில் எந்த மேஜர் படிக்க விரும்புகிறேன். அதனால் நான் ஒரு ஃபாரின் லாங்குவேஜஸ் ஒரு தமிழ் மொழி நான் பார்த்தேன். அது என்ன என்று நான் ஆர்வம் கொண்டேன். இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிட்டு வந்தேன். தமிழ் மொழியில் ஆர்வம் கொண்டேன். எனவே இந்த மேஜர் தேர்வு செய்தேன். நீங்கள் பேச தமிழில் ரொம்ப அழகாக வந்து சரளமாக எங்கள் கூட வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க வந்து இப்போ பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட கேட்டப்போ நான் தமிழ்நாடு வரலை அப்படின்னாங்க. தமிழ்நாடு வராததுனால இப்படி இருக்குமா, இல்லை இன்னும் பயிற்சி தேவைப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா இந்திராவுக்கு? இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவை. தினமும் அடிக்கடி தமிழ் நண்பர்களுடன் பேசி முயற்சி நிச்சயம் மேம்படும். நிச்சயமாக. நீங்கள் தமிழ்நாடு வந்து படித்தீர்கள், பட் இந்திரா தமிழ்நாடு வரவில்லை இல்லையா? இன்னும் வரவில்லை. வருவீங்களா? இல்லை, சென்றவில்லை என்று சொல்லவில்லை. ஓகே, மேபி தமிழ்நாடு படிப்பதற்கும் தமிழ் படிப்பதற்கும் இங்கே சைனாவில் தமிழ் படிப்பதற்கும் உங்களால் அந்த வித்தியாசத்தை உணர முடிகிறதா? ஆமாங்க. பெய்ஜிங்கில் நாங்கள் படித்த இந்த தமிழ் மொழி தூய தமிழ் மற்றும் எழுத்து தமிழ் மட்டும். இங்குள்ள பேச்சு தமிழ் பேசும் அந்த முயற்சி சூழ்நிலை அந்த நிலைமை ஏற்படவில்லை. பக்கத்தில் தமிழர்கள் ரொம்ப கம்மியா. ஆனால் தமிழகத்தில் நான் கோவையில் தங்குறேன். அப்பொழுது என் கிளாஸ்மேட்ஸ், ஆசிரியர்கள், சக மாணவங்கள், PhD ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லோரும் தமிழ் பேசுகிறாங்க. ஸோ நான் வேறு வழி இல்லை, தமிழ் பேசணும். நிச்சயமாக. அப்போ இந்திரா அவர்கள் வந்து சீக்கிரமாக தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும். ஆமாம்மா, வாய்ப்பு இருந்தால் தமிழ்நாட்டிற்கு சேர விரும்புகிறேன். வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை வந்து அங்கே வரவேற்க காத்திருக்கிறோம். ஓகே, நிச்சயமாக. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு தமிழ் நிறுவனத்தில் வந்து உங்களுடைய செய்திகள் அது போன்ற விஷயங்களில் வேலை செய்கிறீர்கள். எப்படி இருக்கிறது சீன மொழியில் வேலை செய்வதற்கும் தமிழ் மொழிக்காக வேலை செய்வதற்கும் எப்படி இருக்கிறது? நாங்கள் இப்பொழுது பொதுவாக இந்த செய்தி மொழியாக்கம், ட்ரான்ஸ்லேஷன், செய்தி மொழியாக்கம் மற்றும் நமக்கு சொந்தமான என்னோட தமிழ் பேஜ் ஃபேஸ்புக் நமது வாழ்க்கை, இந்த பேஜில் என்னோட தினசரி வாழ்க்கை மற்றும் சுவாரஸ்யமான அம்சம், தமிழ் கலாச்சாரம் பற்றிய சுவாரஸ்யமான இந்த அம்சம் வீடியோவாக மற்றும் இந்த நேரலையாக அவங்களுக்கு வழங்குகிறேன். இது முக்கியமான என்னோட பணியாக. உங்களுடைய பணி என்னவாக இருக்கிறது இங்கு? முதலில் பொதுவாக இந்த செய்தி
செய்தி மொழியாக்கம். மொழியாக்கம் ஆமாம் அப்புறம் நான் சில வீடியோக்களை எடுக்கிறேன் ஜஸ்ட் லைக் இந்த பயணம் பற்றிய வீடியோக்கள் அப்புறம் சில கலாச்சாரம் பற்றிய வீடியோக்கள் கலாச்சாரம் அந்த இந்த வீடியோக்களை உருவாக்கி அப்புறம் எனது இந்த ஃபேஸ்புக் பேஜஸில் போஸ்ட் பண்ணுகிறேன். அவர் நல்ல ஒரு vlogger. ஓகே பட் 2K கிட்ஸா நல்லா ஒரு vlogger-ஆ இருக்கிறாங்க கம்பேர் டு அஸ். கரெக்டா நான் சொல்றது? ஓகே எழுத படிக்க தெரியும் இல்லையா? ஆமாம் அது இந்த பேச்சு தமிழ் மற்றும் இந்த கேட்கும் தமிழ் விட இந்த எழுத்து மற்றும் படிக்கும் தமிழ் நன்றாக இருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்கு இந்திரா அவர்களிடம்? தமிழ் நம்பர் இந்த பேச வேண்டும். டாக் வேண்டும். ஓகே ஏன்னா ஒவ்வொரு முறையில் இந்த தமிழ் நம்பர் பேசும்போது எனது பேச்சு தமிழ் மற்றும் எனது லிசனிங் மேம்படுகிறது என்று நான் உணர்கிறீங்க. ஓகே ஸோ அது உங்களுடைய பேச்சு தமிழை வந்து இம்ப்ரூவ் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். கரெக்டா? நிச்சயமாக. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க கூட நீங்கள் இருக்கும்போது என்ன மாதிரி உரையாடல்கள் இருக்கும்? தமிழ் பற்றி என்ன மாதிரி உரையாடல்கள் இருக்கும்? செய்தி மொழியாக்கம் பற்றி விவாதித்து இந்த சொல் மேலும் சிறப்பு அல்லது இந்த வாக்கியம் இப்படி டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டும். முக்கியமாக தமிழில் அத்தகைய இந்த அம்சங்கள் விவாதிப்போம். மற்றவை சின்ன மொழியில். எந்த ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டீர்கள்? எனது ஆசிரியர் எனது தமிழ் பிரிவிலிருந்து எனது பல்கலைக்கழகத்துக்கு சென்று ஆசிரியராக மாறியுள்ளார். ஓ சீனாவிலிருந்தே வந்து ஆசிரியர், தமிழ் ஆசிரியரா? ஆமாங்க. ஓ தட்ஸ் சோ நைஸ். பெயர் ஈஸ்வரி. ஓகே முன்பு ஈஸ்வரி எங்களுடன் சேர்ந்து வேலை செஞ்சேன். பிறகு அவர் வந்து பல்கலைக்கழக பேராசிரியர். ஓ இணையத்தில் எனது ஆசிரியர் என்னை விட புகழ் பெற்ற அவருக்கு நிறைய பேட்டி அனுபவம் உள்ளதா? ஓ ஆக்சுவலாக வந்து சீனர்களே வந்து தமிழ் கற்றுக்கிட்டு தமிழை வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்து மாறி இருக்கிறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு இந்திரா, உங்களுக்கு இலக்கியா, அவருக்கு வந்து ஒரு பெயர் இருக்குது இல்லையா? இப்போ நிலானி, யார் இந்த பெயர்களை எல்லாம் வந்து தேர்வு செய்வது? என்னோட பெயர் இலக்கியா. இது தமிழ் படித்த முதல் ஆண்டில் என்னோட ஆசிரியர் ஒரு தமிழர் ஃப்ரேசிகா என்ற ஒரு பெண் ஆசிரியர். அப்பொழுது இந்த நமது இந்த வகுப்பறையில் மொத்தமாக 15 மாணவங்க. ஸோ ஃப்ரெசிக் ஆசிரியர் ஒரு இந்த லக்கி ட்ரா பாக்ஸ் மாதிரி உள்ள இந்த நிறையா பெயர்கள் அவரை செலக்ட் பண்ணி இந்த காகிதத்தில் எழுதி மூடி அந்த பாக்ஸில் வச்சு ஓகே நீங்கள் சொந்தமாக மூடி எடுங்க. ஸோ லக்கி ட்ரா மாதிரி அது நான் இலக்கியா இந்த பெயரை சூஸ் பண்ணினேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே உங்களுக்கு அதே போன்றதானா? உங்களுக்கு எனது இந்த பல்கலைக்கழகத்தின் வகுப்பு தொடங்கிய போது எனது தமிழ் ஆசிரியர் அவர் பெயர் அவர் ஒரு தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி பொருட்கள் இந்த பட்டியலில் எழுதினார். அப்புறம் நாங்கள் சூஸ் பார்க்க முடிகிறதா? ஆமாம். இந்த ஆங்கில மொழி பொருட்களில் இந்த லைட்னிங் பொருட்கள் எனக்கு பிடிக்கும். எனவே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்திரா இலக்கியா என்று தெரியும், ஆனால் உங்களுடைய சைனீஸ் நேமை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? என் சீன மொழி பெயர் சுன் சிங். சிங் என்ற அர்த்தம் என்னவென்றால் சுன் சிங் 2 எழுத்துக்கள். சுன் என்பது என்னோட குடும்ப பெயர். சுன் SUN. சிங் என்றால் கிளியர், தெளிவாக. சுன் சிங். ஓகே உங்களுடைய பெயர்? லி தியான்யூ. லி தியான்யூ. வானத்தில் இந்த மழை பெய்யும் பொருள். ஓ லி கேங்யூ. வெரி நைஸ். கொஞ்சம் கஷ்டம். பரவாயில்ல, கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ சிரமப்பட்ட தமிழ் கற்றுக்கொள்ளும் போது உங்கள் பெயரையாவது நாங்கள் சைனீஸில் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? சின்ஸ்வான் அண்ட் லி கேன்யூ. நீங்கள் தமிழ் படிச்சிட்டீங்க, பட் தமிழ் படம் பார்க்க முயற்சி செய்தீர்களா? மேபி சில திரைப்படங்கள் பார்த்தேன். முக்கியமாக முதல் தமிழ் திரைப்படம் காக்கா முட்டை. காக்க முட்டை.
ஓகே இந்த திரைப்படம் எனக்கு மிகவும் தமிழ் திரைப்படம். ஓ ஓகே, உங்களுக்கு பிடித்திருந்ததா காக்கா முட்டை? எனது ஆசிரியர் இந்த வகுப்பில் இந்த திரைப்படத்தை எங்களுக்கு ஷோ காண்பித்தார். ஓ ஓகே. ஸோ வந்துட்டு வகுப்பிலேயே காக்கா முட்டை படத்தை போட்டு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ சூப்பர். நீங்கள் பார்த்த முதல் தமிழ் திரைப்படம் எது? வேலாயுதம், விஜய். வேலாயுதம், பிறகு போக்கிரி, பிறகு சீனாவின் திரைப்பட சந்தையில் சில தமிழ் படங்கள் திரையிடப்பட்டுள்ளது. உதாரணமாக இந்த பாகுபாலி, ரோபோட் 2.0 கண்ணா, மகாராஜா. ஸோ குறைந்த இங்குள்ள தமிழ் படங்கள் கம்மியாக இருக்குது. ஜெய்பீம். ஆமாம். ஸோ அதனால நான் இணையதளம் மூலம் தமிழ் படங்களை பார்க்கணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இங்கே ஒரு சைனீஸ் ஹீரோ மேலே வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு பிடிச்ச சைனீஸ் ஹீரோ இருப்பார் உங்களுக்கு கண்டிப்பாக. அது மாதிரி தமிழ் ஹீரோ யார் இருக்காங்க? தமிழ் ஹீரோ விஜய் மற்றும் சூர்யா, யோகி பாபு, விஜய் சேதுபதி. மண்டல தவிர நிறைய படங்கள் சிறப்பாக நடிக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தின் பெயர் ஞாபகம் செய்வது கஷ்டம். ஆனால் அவரோட இந்த நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடித்த தமிழ் நடிகர்கள் யாராவது இருக்கிறார்களா? இந்த ரோபோட் 2.0 ரஜினிகாந்த் வேலை செய்யும் போது பாடிக்கொண்டே இருப்போம். அப்படி ஏதாவது தமிழ் பாடல்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த கனிமொழியை அது மட்டும் இப்பொழுது ஞாபகம் செய்கிறேன். பாட முடியுமா? கனிமொழியே என்னை கொண்டு போகிறா, கடவிழியா என்னை தின்று போகிறே. வேறு ஞாபகம் செய்வாங்க. நன்றி. வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர். நல்லா பாடுறீங்க. இந்த இசை சரியா? இந்த தாளம் சரியா? சரி சரி, நீங்கள் மகிழ்ச்சி. இந்த பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, அதனால் பாட விட்டீர்கள், ரைட்? ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது பாடல் தெரியுமா? பாடல் முதல் தமிழ் பாடல் இந்த தோசை அம்மா தோசை, ஒரு குழந்தை பாட்டு பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? தோசை அம்மா தோசை, தோசை அம்மா தோசை, அம்மா சுத்தா தோசை, கடைசி மாவும் துணன மாவும் சுதா தோசை. இந்த கலாச்சாரம் இங்கே வந்து வேறுபாடாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ குறிப்பாக வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வீட்டில் அங்கே எப்பொழுதும் வந்து ஒரு பெண் சமைப்பார் அப்படின்லாம் சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியெல்லாம் இங்கே எந்த வேறுபாடும் கிடையாது என்றெல்லாம் நீங்கள் சொன்னீர்கள். இப்படி தான் இருக்குமா சீனா முழுவதுமாக? தென் சீனா, வட சீனா, நிறைய பகுதிகள் இருக்குது, நிறைய மாகாணங்கள் இருக்குது. எல்லா பகுதிகளும் இப்படி தான் இருக்குமா? இது கிடையாது, முற்றிலும் கிடையாது சொல்ல முடியவில்லை. ஆனால் இந்த சீனாவின் சமையல் அறையில் பெண்கள் மட்டும் நுழைந்து சமைக்க வேண்டும், இந்த கட்டாயம் இல்லை. ஸோ ஒரு வீட்டில் கணவர் மனைவி குழந்தை இருந்தால் யாரும் இந்த நேரம் இருந்தால் யார் சமைக்கிறாங்க, அவரை சமைக்கிறாங்க. உதாரணமாக சிறப்பு நிலைமை இணையதளத்தில் பார்த்தேன். இந்த குடும்பத்தில் கணவர் மனைவி ரொம்ப பிஸியாக இருந்தால் அந்த குழந்தை தானாக சமைக்கிறாங்க. ஐ மீன் கொஞ்சம் வளர்ந்தா. அல்லது இந்த மனைவி ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சால் கணவரும் உணவு சமைக்கிறாங்க அல்லது வீட்டு கடமைகள் சமைக்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் கம்பல்சரி ஒன்லி ஃபார் உமன் அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை. நிச்சயம் இல்லை, கட்டாயம் இல்லை. ஓ, இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் நகரத்தில் நிலைமை மாறிக்கொண்டு தான் இருக்கிறது. தே ஆக்சுவலி ஷேர் தயர் ஒர்க்ஸ், அதாவது அவங்களுடைய வேலைகளை சரிசமமாக பகிர்ந்து கொள்ளும் முயற்சியில் இருபேரும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். விஷயம். பட் பெரும்பாலும் அது வந்து நடப்பதில்லை, பெரும்பாலான வீடுகளில் இது நடப்பதில்லை. அதனால தான் நான் உங்களிடம் கேட்டேன். என் வீட்டில் இப்படித்தான். நான் இந்த சமையல் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை, கணவரை சமைப்பார். ஓ அப்படியா? தட்ஸ் குட், சவுண்ட்ஸ் குட் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கு தமிழ்நாட்டில், இவ்வளோ விஷயங்கள் படிச்சிருக்கீங்க. அப்போ அங்கே இருக்கிற கலாச்சாரத்தையும் பார்த்துருப்பீங்க, கோயில்களுக்கு போயிருந்திருப்பீங்க, எங்களோட உடைகளை உடுத்திருப்பீங்க. ஸோ வாட் அட்ராக்ட், அதாவது என்ன உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆன விஷயம்? உணவு தான். தமிழ் ருசியான தமிழ் உணவுகள் என்னை ஈர்த்துள்ளது. உதாரணமாக தோசை, ரவை தோசை, இந்த நெய் தோசை, அதை தவிர்த்து இந்த சேமியா, ஊதப்பம், இந்த நிறைய உணவுகள், பிரியாணி. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் தமிழ் உணவுகளை சாப்பிட்டு இருக்கிறீர்களா? நிச்சயம். என்ன சாப்பிட்டு இருக்கிறீர்கள்? கோழிக்கறி, கோழிக்கறி கறி, மசாலா கோழிக்கறி மற்றும் இந்த தோசை, இந்த சேர்ந்து அப்புறம் டிப்பிக்கல் தமிழ் பொண்ணு இவங்க தான். அது வேறங்க, நாங்கள் வந்து தோசை வாங்கினா சாம்பார்லாம் தொட்டு சாப்பிட மாட்டோம். தோசை, கோழிக்கறி குழம்பு,
டிப்பிக்கல் தமிழ் பொண்ணு. ஸோ சைனாவில் எத்தனை பல்கலைக்கழகங்களில் தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது தெரிந்து கொள்ளலாமா? இப்ப ரெண்டு பல்கலைக்கழகங்கள். பெய்ஜிங்கில் உள்ள ஒரு ஃபாரின் லாங்குவேஜஸ் யூனிவர்சிட்டி மற்றும் யுன்னான் மின்சு பல்கலைக்கழகம். வார்த்தைகளை சொல்லுகிறேன், நீங்கள் வந்து சரியாக சொல்கிறீர்களா என்று மட்டும் நான் பார்க்கிறேன். ஓகே, ஒரு பொருள் என்ன என்று கண்டுபிடிக்க முடிகிறதா என்று பார்க்கிறேன். நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு, ஒளிக்கதிர், the light, எஸ், வெளிச்சம், பொற்சுடர். சுடர் மீன்ஸ் ஆடை. நோ, அது கஷ்டம். அது என்ன? சுடர் என்றால் நெருப்பு, தீ, அது போன்ற அர்த்தம். நெருப்பு, தீ, டி, டி, தீ, நெருப்பு. சுடர் என்றால் வெளிச்சம், நெருப்பு, தீ. பொற்சுடர் என்றால் இட்ஸ் கைண்ட் ஆஃப் கோல்டன் ஃப்ளேம். golden flame. தங்கம். பயங்கரமா, terrifying, scared. சாப்பிட்டீங்களா அப்படிங்கறத ரொம்ப கொலோக்கியலா எப்படி கேட்பீங்க? சாப்பிட்டியா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மத்திய சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? மச்சான், மச்சி. தெரியும். மச்சான், மச்சி. யாரையாவது கூப்பிட்டு இருக்கிறீர்களா? சகோதரி. அந்த சில தமிழ் நபர்கள் மச்சான் என்று கூப்பிட்டாங்க. மச்சான், மச்சி என்பது பரவலான சொல்லாக மாறிவிட்டது. ஆனால் மச்சான் என்றால் அது ஒரு முறை, அதாவது ஒரு முறைப்பையனை பார்த்து, தனக்கு கல்யாணம் செய்ய போகும் முறைப்பையனை பார்த்து மாமா, மச்சான் என்று சொல்லுவார்கள். ஓகே, நீங்க கூப்பிட்டுருக்கீங்களா யாரையாவது மச்சான், மாமா? இல்லை, ஜஸ்ட் சகோதரி, சகோதரன். ஓகே, மச்சி. இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. இது யார் தச்ச சட்டை? என் தாத்தா தச்ச சட்டை. கார்கா சட்டரா கார்பாவை கட்டப்பிங் அதற்கு நிற்க அதற்கு தக. வெரி குட், சூப்பர். உங்களுக்கு தெரியுமா எதுவும்? அத்தரம் முத்தரா எழுதேராம் ஆதி பகவன் முத்தற்றே உலகு. வெரி குட், சூப்பர். நன்றி மார்பது நன்று நன்றல்ல இது அன்றே மார்பது நன்று. சூப்பர், வெரி. இது என்னோட இந்த இது என்னை பொறுத்தவரை டங் ட்விஸ்டர் தான். நன்றி ரஹரம். And thank you so much for your cooperation. உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிக நன்றி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்தினரும் கேட்கிறது உங்க கனவு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.